இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸில் மீன் பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீன் பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வந்திருக்கோம். கொஞ்சம் பக்கத்தில் காட்டு. எல்லா பொருளுமே எடுத்து வந்திருக்கோம். என்ன மீன் பார்த்தீங்க அப்படின்னா பாலை மீனுங்க. இது வந்து பாலை மீன் பிரியாணி செய்ய போகிறோம். அதே மாதிரிக்கு நம்ம இந்த சின்ன அடுப்பில் தாங்க செய்ய போகிறோம். சிலிண்டர் வந்து 2 சிலிண்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம் எக்ஸ்ட்ரா வந்து. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே யாராச்சும் புதுசாக வந்து இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனுக்கு ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போனாங்க. இது வந்து ஒரு வேறு லெவலான ஒரு பிளேஸுங்க. இப்போ வந்து நம்ம மணி வந்து ஒன்று கண்டுபிடிச்சிட்டான். இப்போ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு பிள்ளையார் சிலை தனியாக ஒன்று இருக்குங்க. நம்ம சரத்து வந்து அந்த பாலை மீனை வந்து க்ளீன் பண்ணுறக்காண்டி தான் கொண்டு போகிறான். இது புறமே பார்த்தீங்க அப்படின்னா கடல் தண்ணி தான். மணி இப்போ எடுத்துகிட்டு வரல பிள்ளையாரை. இன்றைக்கி தான் இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கோம். இல்லை மணி ஆக்கா கிடக்கு, பார்த்து போயிட்டு வா. காலில் கையில் கிழிச்சிட போயில. நீ பார்த்தீங்கன்னா ஆக்காக்கா இருக்குங்க காலில் வெட்டுற மணிக்கு. எடுத்துட்டு வா பார்ப்போம். என்ன பிளேயர் இல்லை இது? என்ன சிலையா? எப்படி அது என்ன சிலை? பார்க்க பித்தளை மாதிரி இருக்கு. பித்தளை சிலை கணக்காக இருக்குது. எடுத்துகிட்டு வா பார்ப்போம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு பித்தளை சிலை கணக்காக இருக்குங்க. மீன் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். மொத்தமே ஒரு 5 மீன் தான் வாங்கிட்டு வந்தோம். குக்கர் வந்து சின்ன குக்கர் தான். ஏன்னா நிறைய மீன் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா குக்கரில் வந்து அரிசி போட முடியாது. அதனால் கொஞ்சோண்டு மீன் வாங்கியிருக்கோம். 3 பேர் தான் இன்றைக்கி வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். மணி தூக்கிட்டு வந்துட்டான். ரொம்ப வெயிட்டாக இருக்குது மணி. செம்மண்ணில் செஞ்சுருக்காங்கங்க அந்த பிள்ளையார் சிலையை. உள்ள சவுண்டு கேட்கு. கூடு கணக்காக செஞ்சுருக்காங்க. நல்லா அழகாக செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ மீனை புறத்தையுமே நல்லா பீஸ் போட்டு எடுத்தாச்சுங்க. எடுத்து இப்போ ஒரு அலசலை செய்கிட்டு இருக்கோம். மீனை புறத்தையுமே நல்லா கழுவி வெட்டி எடுத்துட்டோம். இப்போ குக்கர் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த மினி சின்ன குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். இப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது 3 வெட்டியாச்சு அப்படின்னா நம்ம வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். என்ன மெத்தடில் இந்த மீன் பிரியாணி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து வச்சிங்க அப்படின்னா நீங்களும் இதே போல் நீங்களும் செஞ்சுக்கிடலாம். செஞ்சு வாய்க்கு ருசியாக சாப்பிட்டுக்கிடலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோ போய் ரெக்கமெண்ட் ஆகுங்க. கத்தி பார்த்து வெட்டில் அப்படி வச்சு வெட்டு. இப்போ நாங்கள் இருக்கிற இடத்தோட வியூ பாயிண்ட்டை பாருங்கள். எவ்வளோ அழகான ஒரு பிளேஸில் மீன் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு. ஒரு பிரிட்ஜுக்கு அடியில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் ஆகி போச்சு. அரிசி களையிறதுக்கு நாங்கள் ஒன்றுமே கொண்டு வரல. அதோட நம்ம வந்து இந்த குக்கர்லேயே அரிசி களைஞ்சி இந்த மூடியில் வந்து அரிசியை தட்டி வைக்க போகிறோம். ஒரு 1/2 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்துருந்தோம் பிரியாணி செய்கிறதுக்காக. போதுமா? இப்போ அரிசி வந்து ஒரு தண்ணியில் தான் போட்டு களைஞ்சி எடுத்தோம். ஏன்னா தண்ணி நம்ம கொஞ்சோண்டு தான் கொண்டு வந்திருக்கோம். அரிசியுமே கொஞ்சம் அரிசியை வச்சுட்டோம். ஏன்னா குக்கர் ரொம்ப சிறுசாக இருக்கிறதுனால 1/2 கிலோ அரிசி கொடுத்துட்டாப்புல. நம்ம வந்து கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கோம் அந்த 1/2 கிலோ அரிசிலையுமே. இப்போ நம்ம அந்த அரிசியை அலசி குக்கரோட மூடியில் தான் தட்டி வச்சுருக்கோங்க. இந்த பிரியாணி செய்ய போகிற மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்டு ஃபிஷர்மேன் தான் செய்ய போகிறேன். நம்ம தம்பி சரத்தும் மணியும் நம்மளை பார்த்து நாளைக்கு செய்வாங்க. அதே மாதிரி நீங்களும் நம்மளை பார்த்து நாளைக்கு நீங்கள் செய்வீங்க. அதனால வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிறலாங்க. கேஸ் வெளியே வர ஆரம்பிச்சு பாருங்கள். ஃபயர் ஆயிடுச்சியா? ஃபயர் ஆகி நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கிட்டு வந்துட்டோம். கடைசியில் முக்கியமான பொருள் ஒன்று மறந்துட்டு வந்துட்டோம். எண்ணெய் வாங்குறதுக்கு மறந்துட்டோம். அதனால 2வது நம்ம மணி அங்கே விட்டுட்டு இப்போ எண்ணெய் வாங்குறதுக்காண்டி வந்திருக்கோம். எண்ணெய் வாங்கிட்டு சரசரன்னு போய் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. கடைசியில் எண்ணெய் பாக்கெட்டு வாங்கிட்டு இப்போ உடனே வந்துட்டோம். அதுக்கப்புறம் கூடயே ஒரு 3 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோம். சரியான வெயிலாக இருக்குங்க. ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க.
நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கணுங்க. இஞ்சி பேஸ்ட்டு, வேறு என்னென்னலாம் கொடுக்காம மறந்துட்டான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கறி மசாலா பொடி எல்லாம் கொடுத்துட்டான். அந்த பட்டை இருக்குது பார்த்தீங்களா, பட்டைக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்தமாக பில்லை போட்டுட்டு ஒரு 4-5 பொருளை கொடுத்துட்டு மிச்ச பொருளை எல்லாத்தையும் வைக்காமல் விட்டுட்டான். அரிசியை பார்த்தீங்க அப்படின்னா என்ன அரிசி வச்சு விட்ருக்காங்கன்னா பச்சை அரிசி வச்சு விட்ருக்காங்க. இதுதான் பிரியாணி அரிசின்னு சொன்னான். விளங்காத பிரியாணி அரிசின்னு சொல்லி ஏமாற்றிட்டேன். இப்போ இதை வச்சு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். செம்ம எரிச்சல டென்ஷன் ஆகுதுங்க எனக்கு. இப்போ வந்து மெண்டலுக்காரனாக இருக்கான். அவன் கடையை நான் காட்டுறோம் பாருங்களேன். இப்போ அவன்கிட்ட போய் நம்ம சண்டை போடுறோம். வெறியாக்கி விட்டானப்பா, வெறியாக்கி விட்டானே. எல்லாத்தையும் கொடுக்காம சும்மா கண்டதையும் கழுதியும் கொடுத்துட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் தராமல் போயிட்டானே. இஞ்சி பேஸ்ட்டு தானடா முக்கியம் பிரியாணி செய்யறதுக்கு. இஞ்சி பேஸ்ட்டே கொடுக்காம போயிட்டானே. கருவேப்பிலை நான் போடவே இல்லை போய். அந்த இதில் வெறி டென்ஷனாக ஆகிட்டேன் எனக்குலாம். இந்த செட்டிக்கான குக்கரை பார்த்துட்டு இவ்வளோ மல்லி இலையும் இவ்வளோ இதையும் அள்ளி கொடுத்துருக்கேன். இதை போட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்கன்னு. கணங்காதவன் அது டென்ஷனாக ஆகுது எனக்கு பார்க்க. இந்த பிரியாணி செம்ம டென்ஷனில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து மீனை போட்டுருங்க. போட்டு அதுக்கப்புறம் அரிசி தட்டிக்கலாம். கிளாஸ் அந்த கிளாஸ் கேவலம் 5 ரூபா சொன்னா. 5 ரூபா கிளாஸுக்கு கூட அந்த கிளாஸ் தான். இந்த கிளாஸு 5 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் 5 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. என்ன தரல, எண்ணெய் பாக்கெட்டுக்கு எழுதுனா எண்ணெய் பாக்கெட்டு தரல. வேற என்னது பட்டை தரல. வேற என்ன தரல, பட்டை எண்ணெய் பாக்கெட்டு எல்லாமே தரலங்க. இப்போ எல்லாத்துக்குமே அந்த இஞ்சி பேஸ்ட்டு எல்லாத்துக்குமே கணக்கை போட்டு பில்லு எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்துட்டு இப்போ எதையுமே தராமல் காசை மட்டும் நம்மகிட்ட வாங்கிக்கிட்டாங்க. வந்து எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க. பிரியாணி செய்யறதுக்கு சத்தியமாக டென்ஷனாக இருக்குது. பிரியாணி செய்யறதுக்கு மனசே இல்லாமல் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம போட்டாச்சு. ₹5 கிளாஸு. நம்ம எல்லா பொருளுமே பொறுமையாக கேட்டு எல்லாத்தையுமே பொறுமையாக எழுதி தான் இது பண்ணோம். கடைசியாக எல்லாத்தையுமே மொத்தமாக வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அள்ளி போட்டு வந்துட்டேன். கடைசியில் பார்த்தா இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கு. நெய்யை ஊற்றிட்டு மூடிடும்னா இதெல்லாம் தேவை கிடையாது. நிறைய புதினா பிச்சு போடுங்க கொஞ்சம். அதான் புதினா பிச்சு போடணும். நெய்யும் ஊற்றணும். இது நெய்யை ஊற்றிக்கிறோம். ஏன்னா அப்பவுமே போட வேண்டியது. நான் எல்லாத்தையும் மறந்தாக எப்படி எப்படி போட்டுக்கிட்டு இருக்கும்போது இல்லை நம்ம தாளிசம் பண்ண பார்த்தீங்களா, தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட முடிச்சுலேயே நான் இந்த நெய்யை போட்டு இது பண்ணியிருக்கணும். நான் கடைசியில் போடுறேன். அந்த டென்ஷன் வாக்கில் எல்லாமே இதாகிக்கிட்டுங்க. கடைசியில் பிரியாணி வைக்கிறதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. எப்படி இருக்க போகுதுன்னு தான் தெரியல. பிரியாணியை கடைசி செஞ்சு முடிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நிறைய பிச்சு போடாது. கொஞ்சம் போட்டு முடியும். தண்ணி ஊற்றுமா? அப்புறம் தண்ணி ஊற்றுமா? அதே கேளுண்ணா. மஞ்சள் பொடி போட்டோமா? மஞ்சள் பொடி போட்டோமா? போடல. இல்லை ஊற்றி விடுமா? போதும் போதும். கீழே போட்டுறாது. வேண்டாம்.
இப்போ நம்ம குக்கரில் பிரியாணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு மூடிட்டோம். இருக்கிற பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கோம். சாப்பிட்டு பார்த்துட்டு தான் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் டேஸ்ட்டு. ஏன்னா நிறைய பொருள் நம்மளுக்கு கொடுக்காம ஏமாற்றிட்டாங்க. என்னென்ன பொருள்லாம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பேஸ்ட்டு, எண்ணெய் பாக்கெட்டு, அதுக்கப்புறம் பட்டைங்க. இந்த 3 பொருளுமே கொடுக்காம எல்லாத்துக்குமே சேர்த்து பில்லை போட்டுட்டு எதுவுமே கொடுக்காம ஏமாற்றிட்டாங்க. இப்போ அதோட நம்ம அடுப்பை வந்து பற்ற வச்சு பண்ணியாச்சு. இந்த கேஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காலியாகிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பழைய கேஸ் தான். காலி ஆகிருச்சுன்னா புது கேஸை நம்ம மாட்டிக்கிடலாங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு மூடி கழட்டிடலாங்க. பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு தெரில. நம்ம செம்ம டென்ஷனோடு தான் இந்த பிரியாணியே செஞ்சோங்க. நார்மலாக செஞ்சாலே நல்லா வராது. செம்ம டென்ஷனில் ஒரு செஞ்சுருக்கோமா, எப்படி வந்திருக்குன்னே தெரில. ஒரு வழியாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. வாசனை நல்லா இருக்கா? செம்ம வாசனை தெரியல. வாசனை நல்லா இருந்த மாதிரியே இருக்குது. தட்டி வச்சிருமா? தட்டை கழுவிட்டா மணி, தட்டை கழுவிட்டா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிரியாணி வாசனை தான் அடிக்கி. ஆனால் நிறைய பொருள்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோங்க. இஞ்சி பேஸ்ட்டு போட மறந்துட்டோம். வேறு கறி மசாலா என்னது பட்டை போட மறந்துட்டோம். நிறைய எல்லாம் போட மறந்துட்டோன்னு கிடையாது, எல்லாத்தையும் கொடுத்தோம். ஆனால் அவன் தர மறந்துட்டான், கொடுக்கவே இல்லை. பொருள் எதுவுமே தரல. அதோட நம்ம டென்ஷனில் வச்சோம். இதை தான் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது கட்ட கரெக்டா? மீன்லாம் உடஞ்சி போச்சுங்க. ஒப்பேராத மீன், பாலை மீன்லாம் ஒப்பேராது. இங்கே பாருங்க, உள்ள கருகி போயிருக்கு. சட்டியே கருகி போயிடுச்சு. மீனுக்கு போட்டுருவோம். பொடி மீன் வருது இல்லை. எப்படி இருக்கு மணி பிரியாணி? பரவாயில்லாம டேஸ்ட்டாக தாங்க இருக்குது. எப்படி இருக்கு சொல்லல, அங்கே சொல்லல. பரவாயில்லாமல் டேஸ்ட்டோடு வந்துருக்குங்க. பிரியாணி நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த பொருள் எல்லாமே இருந்துச்சு. நான் கரெக்டாக பண்ணியிருந்தேன் அப்படின்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். அந்த மீனுமே சரியில்லை. இங்கே பார்த்தீங்களா தெரியும், வாங்களேன் பக்கத்தில் வாங்க. இங்கே பாருங்கள், மீன்லாம் உடஞ்சி அப்படி சுக்குநூறாக முள்ளாக இருக்குது பாருங்கள். பிரியாணி செய்கிறதுக்குலாம் இந்த மீன் ஒப்பேராதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேரை மீன், அப்படி இல்லைன்னா கட்டா இல்லை பாறை மீன். இந்த மீன் நாங்கள் போட்டது ஓகே தான். இந்த மீனை வந்து நம்ம பொரிச்சிட்டு போட்டிருந்தோம்னா அந்த மீன் உடஞ்சிருக்காது, நல்லா இருந்திருக்கும். நம்ம வந்து அப்படியே தட்டுனதுனால இப்படி ஆகிட்டுங்க. மற்றபடி பிரியாணிலாம் நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் விண்டு ஃபிஷர்மேனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க, நான் இந்த வீடியோ இந்த இடத்துல இதோட நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இதோட வேறு லெவலான ஒரு கண்ணோட வந்து சந்திக்கிறேங்க. சாப்பிடு.